உனக்கு நான் வந்து இப்போ ஒரு கதை சொல்கிறேன். அந்த கதையை கேளு, ஓகேயா? உனக்கு என்ன புரிஞ்சுதுன்னு பார்க்கலாம். இனிமேல் டெய்லி நம்ம ஒரு கதை சொல்லலாம், சரியா? முருகர் இருக்கால்ல, சாமி, தெரியுமா? தெரியும். அவரோட கதை, சரியா? அப்போ அவரோட அப்பா யார் தெரியுமா? சிவன்னு ஒரு கடவுள், ஓகேவா? அவங்க அப்பா பேர் வந்து சிவன், அம்மா பேர் வந்து பார்வதி, சரியா? அவங்களுக்கு 2 பசங்க. அதில் ஒருத்தர் வந்து முருகர், இன்னொருத்தர் வந்து விநாயகர், சரியா? விநாயகர் வந்து அண்ணன், சரியா? முருகர் வந்து தம்பி. இவங்க 2 பேரும் தான் இவங்களோட பசங்க, ஓகேவா? ஒரு நாள் நாரதர்னு ஒருத்தர் இருக்கார். இவங்களுக்கு வந்து அங்கிள் மாதிரி, முருகருக்கும் விநாயகருக்கும் அங்கிள் மாதிரி, ஓகேவா? அவர் என்ன பண்ணார், ஒரு ஃப்ரூட் கொண்டு வந்தார். ஃப்ரூட், பழம். என்ன பழம் அது? வந்து பார்த்தீங்கன்னா, நீ ஆப்பிள், ஆரஞ்செல்லாம் நீங்கள் சாப்பிட்றீங்களே, அந்த மாதிரியே ஒரு பழம். அதுக்கு பேர் வந்து சொல்கிறேன் கேளு. அந்த பழத்துக்கு பேர் வந்து ஞானப்பழம், ஓகேவா? கலர் வந்து கோல்டு கலரில் இருக்கும். அது ஆமாம். அந்த பழம் வந்து என்னென்னா, அது சாப்பிட்டா வந்து நிறைய பவர் கிடைக்கும், நிறைய வந்து சக்தியெல்லாம் கிடைக்கும். அது வந்து ரொம்ப வந்து குட் ஃப்ரூட். அது வந்து ரொம்ப நல்ல ஒரு பழம். அதுக்கு பேர் வந்து ஞானப்பழம், சரியா? அது வந்து கொண்டு வர்றாரு. கொண்டு வந்து முருகர்கிட்டையும் விநாயகர்கிட்டையும் கொண்டு வந்து கொடுக்கலாம். அப்படி யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷன் வருது. தலையை சரியாமல் கேளு, ஓகேவா? அந்த ஃப்ரூட் இருக்குல்ல, அந்த பழம், அந்த பழத்தை வந்து வெட்டக்கூடாது, சரியா? வெட்டி சாப்பிடக்கூடாது. ஹாஃபாக கட் பண்ணி 2 பேர்த்துக்கு கொடுக்கக்கூடாது. அதுதான் ரூல்ஸு, புரியுதா? ஒருத்தருக்கு தான் அது சாப்பிடணும், அது ஃபுல்லாக சாப்பிட்றணும். ஒன்றா முருகருக்கு கிடைக்கும், இல்லைன்னா விநாயகருக்கு கொடுக்கணும், சரியா? அப்போ வந்து என்னாச்சு, 2 பேர் இருக்காங்க, ஒரே ஒரு ஃப்ரூட்டு தான் இருக்கு, யாருக்கு கொடுக்குறது? கன்ஃபியூஷன் வந்துருச்சு, ஓகேவா? அப்போ அங்கிள் இருக்கார்ல, அப்போ அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, ஒரு போட்டி வைக்கலாம், ஓகேயா? ஒரு காம்படிஷன் ஒன்று வைக்கலாம். அதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த ஃப்ரூட்டை, ஓகே? அப்போது என்ன பண்ணாங்க, ஓகே, போட்டி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சிவன் அவங்க அப்பா இருக்காங்க, அம்மா பார்வதி இருக்காங்க, அங்கிள் இருக்காங்க. போட்டி ஸ்டார்ட். என்ன போட்டி அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்தை யார் 3 டைம் சுற்றிட்டு வராங்களோ, ஃபஸ்ட்டு வராங்களோ அவங்களுக்கு தான் இது ஃப்ரூட்டுன்னு சொல்லிட்டாங்க, சரியா? அப்போ முருகர் விநாயகர் என்ன பண்ணாங்க, ஓகே ரெடி, போட்டிக்கு ரெடி, நாங்கள் ரெடி அப்படின்ட்டு முருகர் என்ன பண்ணார், அவரோட வெஹிக்கிள் இருக்கும், வாகனம்னு சொல்லுவாங்க, மயில் தான் அவரோட வாகனம், சரியா? உனக்கு எப்படி ஸ்கூட்டர் இருக்குது, கார்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி அவரோட வண்டி வந்து பார்த்தீங்கன்னா மயில், ஓகேவா? அது என்ன கலர்? மயில், பீகாக். ஆமாம். அதில் ஏறி உலகத்தை சுற்றி கிளம்பிட்டாரு, சரியா? ஃபாஸ்ட்டாக போயிட்டார். விநாயகர் என்ன பண்ணார், பார்த்தாரு, யோசிச்சுட்டு அவங்க அப்பா அம்மாவை போய் 3 டைம்ஸ் சுற்றிட்டாரு. அவங்க அப்பா அம்மாவை 3 டைம்ஸ் சுற்றிட்டாங்க, சரியா? சுற்றிட்டு ஓகே, வின்னர் வந்து விநாயகர்னு சொல்லி பழத்தை விநாயகருக்கு கொடுத்துட்டாங்க. ஏன் விநாயகருக்கு கொடுத்தாங்க? உலகத்தை தானே சுற்றணும், ஏன் விநாயகருக்கு கொடுத்தாங்க? விநாயகர் அப்பா அம்மாவை தானே சுற்றினாங்க, ஏன்? அப்புறம் ஏன் கொடுத்தாங்க தெரியலையா? அதாவது முருகருக்கும் இதே டவுட்டு தான் வந்துச்சு. முருகர் கோவம் வந்துட்டு, நான் தானே ஃபஸ்ட்டு வந்து மயில் எடுத்துகிட்டு உலகம் ஃபுல்லாக சுற்றினேன், அப்புறம் ஏன் அண்ணனுக்கு கொடுத்தீங்கன்னு முருகன் கோச்சுக்கிட்டாரு. அப்போது நாரதர் சொன்னார், அப்படி இல்லை, அப்பா அம்மா தான் வந்து ஃபஸ்ட்டு அப்பா அம்மா சொல் பேச்சு கேட்டு அப்பா அம்மா சொல்கிறத நடந்துக்கணும், அப்பா அம்மா சொல் பேச்சு கேட்டு அப்பா அம்மா சொல்கிறபடி நடந்துக்கணும் அப்படின்னு சொன்னார். அதனால தான் அப்பா அம்மாவை சுற்றி வந்தால் இந்த உலகத்தையே சுற்றி வந்ததாக அர்த்தம்னு சொல்லி நம்மளோட விநாயகருக்கு அந்த பழத்தை கொடுத்துட்டாங்க, ஓகேவா? அதனால் முருகன் என்ன பண்ணார், அண்ணன் மேலேயும் அப்பா மேலேயும் கோச்சிக்கிட்டு சைன பறந்து பள்ளிக்கு போயிட்டாரு.
சரியா? இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறீங்க? என்ன தெரிஞ்சது? அப்பா அம்மா சொல் பேச்சு கேட்டு நடக்கணும். ஓகேவா? இனிமே கேட்பீங்களா? ஓகே, நாளைக்கு வேற கதையில பார்க்கலாமா? பாய்.